ஒன் டெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ற நிறுவனத்தினால் முன்னைய நாள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்தும் கணிசமான உறுப்பினர்களை அழைத்து கடந்த மாகாண சபையினுடைய காத்திரமான பங்களிப்பு என்ன, அதிலே நாங்கள் தவறவிடப்பட்ட விடயங்கள் என்ன, இன்னொரு மாகாண சபை ஒன்று எங்களுக்கு தேவையா, அதோட உருவாக்கம் அது எப்போ நடக்கப் போகுதுன்ற விடயங்கள் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அந்த வகையில் இன்றொரு எங்களுடைய அநேகமான பல கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இருந்து கடந்த மாகாண சபையினுடைய வினைத்திறனான செயல்பாடுகள், அதில் இருக்கிற குறைகள் நிறைகள், நாங்கள் என்னென்ன விடயங்களை கூடுதலாக கவனிக்காமல் விட்டோம், மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய வடபுலத்தில் இருக்கக்கூடிய யுத்தத்துக்கு பின்னரான தேசத்தை கட்டியெழுப்புறது விடயம், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம். எங்களுக்கு தமிழர் அரசியலிலே தற்போது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தளம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த மாகாண சபை தான். 7 வருடங்கள் 8 வருடங்கள் ஆகியும் மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை. ஆகவே மாறி மாறி வந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை. காரணம், முன்னெடுப்பது போன்ற அவருடைய பாசாங்கு இருந்ததை ஒழிய மாகாண சபையை நடத்துவதற்கான இந்த ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்காததன் காரணமாகவும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல், இப்போ புதிய ஜனாதிபதி, புதிய அரசாங்கம், பலமான ஒரு அரசாங்கத்தோடு இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு தமிழ் மக்களாக எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், மாகாண சபை முறைமையை அடியோடு எதிர்த்தவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த மாகாண சபையை முன்னெடுப்பதற்கு, தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு விருப்பத்தோடு இருப்பார்கள், அல்லது மாகாண சபையை ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு பாசாங்கை மேற்கொள்வார்களா என்ற ஐயம் ஏற்படுகின்றது. அரசியல் ரீதியாக எங்களுடைய உரிமைகளை எதிர்காலத்தில் படிப்படியாக நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சபையினூடாகத்தான் நாங்கள் அதனை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலை மிக விரைவாக இந்த அரசாங்கம் நடாத்துவதற்கான முனைப்பை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் சார்பில் அவர்களுடைய நிலைப்பாட்டை இந்த இடத்திலே நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இந்த சந்திப்பின் ஊடாக இலங்கையில் ஒட்டுமொத்தமாக 9 மாகாண சபைகளும் 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு இயங்க முடியாத நிலைக்குள் காணப்படுகிறது. அதற்கு பிரதானமான காரணம் தேர்தல் சட்டமுறையில் இருக்கிற குழப்பம்தான் மிக பிரதான காரணமாக இருக்கிறது. அது ஒன்றில் பழைய முறையில் நடத்தப்பட வேணுமா அல்லது புதிய சட்டத்தின் மூலமாக நடத்தப்பட வேணுமா என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட சிக்கலுக்குள் இதில் உள்ளாகி இருக்கிறது. கடந்த கால ஆட்சியாளர்கள் தான் இதை கொண்டு வந்து ஏமாற்றினார்கள் என்ற குற்றச்சாட்டை அந்த காலத்தில் முன்வைத்திருந்த அன்று எதிர்க்கட்சியாக இருந்த அன்றகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இன்று ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த தேர்தலை நடத்துவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களைப் போலதான் அவர்களும் முன்பின் முரணான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக இந்த புதிய முறை மூலமாக தேர்தல் நடைபெறும் என்று சொன்னால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதுதான் மறைமுகமான அர்த்தம். ஏனென்றால் அந்த எல்லை நிர்ணய முறைமையில் ஏற்பட்ட முரண்பாடு, இந்த நாட்டில் வாழுகிற சக இனங்களினுடைய பிரதிநிதித்துவ புறக்கணிப்பு போன்றவற்றினுடைய குறைபாடுகள் அந்த நேரத்தில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பாராளுமன்றத்தில் எடுத்தியம்பப்பட்டதால் தான் அந்த எல்லை நிர்ணய குறைபாட்டை மீள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அது பின்தள்ளப்பட்டது. ஆகவே தொடர்ச்சியாக அப்படியான ஒரு நிலைமைதான் இனியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இவற்றை சீர் செய்து இந்த மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் அது நான் நினைக்கிறேன் இந்த அன்றகுமாரவினுடைய தற்போதைய ஆட்சி காலம் முடிவடைந்தாலும் அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். மாகாண சபை தேர்தல் தொடர்ந்து காலந்தாழ்த்தப்படுவது மத்திய அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய பல உரிமைகள், பல அவர்களுடைய வாழ்விட அடையாளங்கள் மத்திய அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்படுவதற்கும் இணைத்தால் போல பல்வேறு சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதற்குமான வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது அண்மையில் வந்த அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்தை ஒரு வர்த்தக துறைமுகமாக மாற்ற முடியாது என்று நேரடியாக சவால் விட்டிருப்பது எங்களை பொறுத்தவரையில்
மாகாண ரீதியான பொருளாதார முன்னேற்றத்திற்கு அல்லது மாகாணங்களுக்கு நிதி அதிகாரங்களை கொடுப்பதற்கு அவர்கள் தயாரில்லை என்பதை இதில் அது திட்ட தெளிவாக சொல்லி நிற்கின்றது. துரதிருஷ்டவசமாக இந்த தேர்தல்கள் இலங்கை முழுக்க 9 மாகாண சபைக்கும் நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு இறுதிப் பகுதியில் அல்லது 2017ஆம் ஆண்டில் இலங்கையில் வெவ்வேறு காலகட்டங்களிலே முடிவடைய இருந்த மாகாண சபைகளின் ஆட்சி காலத்தை சற்று நீடித்து எல்லா 9 மாகாண சபைகளுக்கும் ஒரே தடவையிலே தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முயற்சி ஒன்று நடைபெற்றது. அதை அநேகமான மாகாண சபை அதை நிராகரித்து விட்டது. ஏனென்றால் அது ஒரு ஜனநாயக பண்பல்ல. ஏனென்றால் மக்கள் 5 வருடத்துக்கு ஆணையை கொடுக்கிறார்கள். அந்த 5 வருடத்துக்கு ஒரு நாள் குறையவும் கூடாது, ஒரு நாள் கூடவும் கூடாது என்று எல்லா மாகாண சபைகளும் அதை நிராகரித்து விட்டன. அதற்கு பிறகு எல்லா மாகாண சபை காலங்களும் ஒரு 3 மாதம் 6 மாத இடைவெளிகளுக்குள்ளே நிறைவடைந்து விட்டது. இந்த மாகாண சபை முறை என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த மாகாண சபை முறை என்பது இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இது தமிழ் மக்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற பிரச்சனை தான் மாகாண சபை. தென்னிலங்கைக்கு அது அவசியம் இல்லாததாக இருக்கலாம், அது முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை இது அவர்களுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். இன்றைக்கு 7 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலை நடத்தாமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய அதிகாரங்களை வைத்து தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இங்கே எதற்காக இந்த மாகாண சபை கொண்டு வரப்பட்டதோ அதற்கு முரணாக, எங்களுடைய நலன்களுக்கு முரணாக, எங்களுடைய நலன்களை பாதிக்கின்ற வகையில் வரக்கூடிய அரசாங்கங்கள் அதிகாரிகளை தங்களுடைய அதிகாரிகளை நியமித்து தங்களுடைய அதிகாரிகளின் ஊடாக எங்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய விடயங்களை இங்கே நியமிக்கக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பில் அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் சர்வதேச சமூகம் என்று சொல்லுகின்ற போது இந்தியா மட்டும்தான் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. வேறு எந்த நாடும் தீர்வு பற்றி பேசுவதில்லை. உங்களுக்கு தெரியும், ஐநா மனித உரிமை பேரவையிலே நாங்கள் வேறு விஷயங்கள் பேசினாலும் தீர்வு தொடர்பில்லை. ஆகவே அந்த விடயம் தொடர்பாக என்னை பொறுத்தவரை தமிழ் கட்சிகள் தனியாகவும் சரி கூட்டாகவும் சரி அவ்வப்போது இந்திய அரசுடன் இங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் ஊடாகவும் சரி அல்லது சிலவேளை நேரடியாகவும் சரி தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே வரக்கூடிய தீர்மானம், அதனுடைய டிராஃப்ட், அதாவது அதனுடைய நகலில் என்ன சொல்கிறது, வரைவு. இந்த வரைப்பிலே வடக்கு கிழக்கில் தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் மாகாண சபை அதிகாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் பிரித்தானியா, கனடா உள்ளிட்ட நாடுகளும் அதில் கையெழுத்திட்டிருக்கின்றன. ஆகவே இது கிட்டத்தட்ட இப்போ இந்தியா சொல்லுகின்ற விஷயமாக மட்டுமில்லாமல் இது கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளினுடைய ஒரு குரலாகவும் இது மாறி இருக்கிறது. இந்தியா அந்த விஷயத்திலே ஏற்கனவே ஐநா மனித உரிமை பேரவையிலே சொன்னது மட்டுமல்ல, அதை பேரவையினுடைய தீர்மானத்திலே உள்ளடக்குகின்ற விஷயத்திலேயும் அதையும் இந்தியாவும் செய்திருக்கிறது. இன்றைக்கு அது இந்தியாவின் குரலாக மட்டுமில்லாமல் பிரித்தானியா, கனடாவின் குரலாகவும் அது மாறி இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான முன்னேற்றம். இல்லை, மாகாண சபை முறையை நீக்குவது இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களால் இன்றைக்கே செய்திருக்க முடியும். அல்லது இவர்களுக்கு முன்னர் இருந்தவரோடு உங்களுக்கு தெரியும், ராஜபக்ச கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறார், இது நாங்கள் விரும்பியதில்லை, எங்கள் மீது திணிக்கப்பட்டதுன்னு சொல்லி. அவர்களும் 3/2 பெரும்பான்மையோடு தான் இருந்தார்கள். அது வேறு கட்சியினுடைய ஆதரவோடு தனியாக இல்லாவிட்டாலும் வேறு கட்சியினுடைய ஆதரவோடு 3/2 பெரும்பான்மை அவர்களுக்கு இருந்தது. இதை இவர்கள் 3/2 பெரும்பான்மையோடு சேர்ந்து இதை நீக்கியிருக்கலாம். இதுவரைக்கும் அவர்கள் நீக்கவில்லை. இவர்களும் இன்றைக்கு அதில் நீக்கவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரணம், இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட விஷயம் என்பதனால் இது நேரடியாக இந்தியாவோடு மோதுவதாக இருக்கும் என்கின்றதால் மட்டும்தான் இது நின்று பிடிக்கிறது. இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோருமே இதை அபாலிஷ் பண்ணுவதில் மிகவும் தீவிரமாக உள்ளவர்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.